அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம விபுதர் ஐஏஎஸ் அகாடமியோட லட்சியம் டெஸ்ட் பேஜோட தேர்வு 17 வந்துட்டு நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழுக்கான எக்ஸ்பிளனேஷன் 1 by 1 பார்த்துடலாம். தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பேரின் மறு பேரை எழுதுக. மன்னார்குடி. இதுக்கு ஆன்சர் என்ன? மண்ணை. இதை வந்துட்டு மண்ணை இந்த மாதிரியும் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறோம். எதிர்ச்சொல், பொருள் கேட்கல. ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா ஏற்றல். ஆப்ஷன் டி ஏற்றல். ஈதல்னா கொடுத்தல், அதான எதிர்ச்சொல் ஏற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானது. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கரெக்டு. உயிர்மெய் எழுத்தின் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரி. ஓர் ஊரில் ஒரு ஐயர் இருந்தார். இது தவறு. ஓர் ஊரில் ஒரு கிடையாது. ஓர் ஊரில் ஓர் ஐயர் இருந்தார். ஏன் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும். ஐ அப்படின்றது உயிரெழுத்து. அதனால் இங்கே ஓர் ஊரில் ஓர் ஐயர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர்னு சொல்கிறோம். அங்கத்தினரில் உறுப்பினர்னு போட்டால் அது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே. தேர்வு நேரத்தில் அந்நியர், அந்நியர் இல்லை அயலார். அயலார் வந்துட்டு தூய தமிழ் சொல். அந்நியர் வந்துட்டு பிறமொழி சொல். அலுவலகத்தில் உத்தரவு, உத்தரவு ஒன்று பிறமொழி சொல். இசைவு, இசைவுன்னு எழுதணும். அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. ஆப்ஷன் டி கரெக்ட். பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகரவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துலேருந்து தான் அகரவரிசையை பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது. அப்போ சி டியில் தான் இருக்குது. ஓகே. இதில் உயிரெழுத்து இதில் ரெண்டுலேயுமே சிலையும் டிலையும் ஓரின்னு தான் இருக்குது. அதுக்கடுத்து காரி இருக்குது, காரி இருக்குது, உயிர்மை எழுத்துக்கு வந்தாச்சு. அதுக்கடுத்து இந்துக்கு அடுத்து தான் இப்போ வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓரி, காரி, நல்லி, பாரி, பேகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சொல்லும் பொருளும். அறுவர் அப்படின்னா தமிழர்னு அர்த்தம். முருகு அழகு, கலாம் போர், கோட்டி மன்றம். இப்போ 1 3 2 4. ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? ஓரெழுத்து ஒரு மொழி. நோ நோவு தவறு. நோ அன்பு தவறு. சே தாழ்வு தவறு. சோ மதில். இது மட்டும்தான் கரெக்டு. அப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 மட்டும். இதில் பார்த்தா தெரியும். நோ நோயின்னு வருது, நோ வறுமைன்னு வருது, சேனா உயர்வுன்னு வரும். தவறானவற்றை தேர்ந்தெடு. பொருள் தருக. நீள்நிலம் பரந்த உலகம் சரி. எகிலி காகிதத்தால், இது தவறு. தகலி அகல்விளக்கு சரி. தலால் தழுவுதல் சரி. அப்போ தவறானதான் ஆப்ஷன் பி தவறு. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற இக்குறள் ஊறும் அறம் யாது? மனதில் குற்றமில்லாமல் இருப்பது. தவறான இணை எது? 7 பருவப்பெண்கள். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளமென். 8 பருவ ஆண்கள். பாலன், மிலி, மறவோன், திறவோன், காளை, விடலை, முதுமகள், கிழவன். 5 பூதம். வானம், காற்று, நிலம், தீ, ஆகாயம். ஆகாயமும் வானமும் சேம் தான். இதில் எது விட்டு போச்சுன்னா நீர். நானிலம் கரெக்டு தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அப்போ தவறானது 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் சி ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஒரு பொருள் பன்மொழி. தத்தை, சுகம், கிள்ளை இது 3ம்
கிளி அப்படின்ற பொருளை தரும். இந்த மக்கை அப்படின்றது வந்துட்டு மயில் அப்படின்ற பொருளை தரும். அப்போ ஏசிடி இதெல்லாம் வந்துட்டு ஒரே வார்த்தையை தான் குறிக்கி. பொருந்தாதுன்னு வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. புண்ணாக்கு விற்பனையில் பதட்டமடைந்தான். தவறு. பின்னாக்கு விற்பனையில் பதட்டமடைந்தான். தவறு. இந்த புண்ணாக்கு எப்படி எழுதணும்னா பின்னாக்குன்னு எழுதணும், அதுதான் கரெக்டு. இந்த பதட்டம் பார்த்தீங்களா, இது ரெண்டுலேயுமே பதட்டம் வந்திருக்கு, அதை வந்து பதற்றம்னு எழுதணும். பதட்டம் இப்படி எழுதுனா தான் கரெக்டு. வியர்வை சிந்த சுவற்றில் ஏறினான். வியார்வை சிந்த சுவரில் ஏறினான், இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் தூ என்னும் ஓரெழுத்து ஒரு முக்கிய பொருள். ஆப்ஷன் சி உன், அதான் ஆன்சர். முறையான சொற்றொடரனே கண்டறிய. தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது, விழிகளை இழந்து விட்டால் கூட என்று எண்ணியவர் இளங்குமரனார். தவறு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பொருந்தாதது. கவினா குரங்கு, கவிஞர், பாடல், இது 3 வரும். கவிதை வந்துட்டு வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பகட்டு என்னும் சொல்லி எதிர்ச்சொல். பொருள் கேட்கல, எதிர்ச்சொல். பகட்டு அப்படின்னா ஆடம்பரமாக இருக்கிறது, அதுக்கு எதிர்ச்சொல் எளிமை. ஆப்ஷன் சி கரெக்ட். விருந்து புறத்தா தானுண்டால் சாவா, மருந்தனினும் வேண்டார் பாற்று அன்று. இக்குறள் உணர்த்தும் செய்தி. விருந்தினரை உபசரிக்காததால் ஏற்படும் குற்றத்தை தான் வந்துட்டு சொல்லுது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். பொறுத்துக. அளந்தார் அளந்தவர் வறியவர், நோன்றல் பொறுத்தல், கிளை உறவினர், போற்றார் பகைவர். 2 4 1 3. ஆப்ஷன் சி கரெக்ட். சாவை விட துன்பமானது என வள்ளுவர் எதை குறிப்பிடுறார் அப்படின்னா, வறியவருக்கு வழங்க பொருள் இல்லாத நிலையத்தான் வந்துட்டு சாவை விட வந்துட்டு கொடுமையானதுன்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார். ஆப்ஷன் பி கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் ஒரு பொருள் பன்மொழியில் தவறானது. நடுமையம். ஒரு பொருள் பன்மொழினா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 பாருங்கள், நடு மையம். ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்கும். நடுனாலும் சென்றதான், மையம்னாலும் சென்றதான். அதே மாதிரி மிமிசை ஞாயிறு, வல் விரைந்து, மேன்மேலும், உயர்ந்து ஓங்கி, குளிதாழ்ந்து. ஆனால் கடைக்கண் பார்த்தீங்கன்னா கடை ஒரு பொருளை தரும், கண் ஒரு பொருளை தரும். வான் உயர. வான் உயர இருக்கிறதுனாலே வந்துட்டு வானுக்கு உயரம் அப்படின்ற பொருள் இருக்குன்னு அர்த்தம்ல. வான் ஒரு பொருளை தருது, உயர் அப்படின்றது ஒரு பொருளை தருது. அப்போ 7 8 ஒரு பொருள் பன்மொழியில் வராதது. ஆப்ஷன் பி கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சரியானதே காண்க. கோணம் குதிரை சரி, முன்னீர் கடல் சரி, வயல் செயில், செய்னா குழந்தைன்னு அர்த்தம், கறி அடுப்பு கறி கரெக்டு. ஸோ சரியானதான் கேட்டிருக்காங்க. 1 2 3 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். கோடிட்ட இடத்தை தகுந்த சொற்களால் நிரப்புக. வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை மற்று டேஸ் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. எல்லாம். ஆப்ஷன் பி எல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். செங்கற்பட்டு எனும் ஊர் பேரின் மருவு. செங்கை. ஆப்ஷன் டி செங்கை. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்குறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்ச்சொல் கேண்மை அப்படின்னா நட்பு. சரி, நட்பு தான் வந்துட்டு பொருள். எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா பகை. ஆப்ஷன் சி கரெக்ட். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தொடங்குறத மட்டும் பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ வந்துட்டு வராது. இப்போ உயிரெழுத்துலேயே வந்துட்டு 2 எழுத்து பார்த்திங்கன்னா ஊலே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கசட தபர, கசட டாவோட வர்க்கெழுத்து 2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வந்து வராது. அப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டியில் தான் வந்துட்டு ஆன்சர் இருக்குது. உடுக்கை உரிமை ஓக்கை. உயிர்மை எழுத்து வந்துட்டு காலை, இக்கு இங்கு இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காலை ஸ்டார்ட் ஆனால ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தாமரை என பொருள் தராத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மறை. மறை அப்படின்றது என்ன பொருள் தரும்னா வேதம். வேதம் என்ற பொருளை வந்து மறை தரும். அடுத்து தவறான இணை எது? சீயக்காய், சீகக்காய், இது சரி.
அருகில், அருகாமையில், இது அப்படியே மாறி இருக்குது. அருகாமையில், அருகில் அப்படி வரணும். அருகாமை அப்படின்றது வந்துட்டு வலுவுச்சொல், அருகில் அப்படின்றது வந்துட்டு திருந்திய சொல். கருவேப்பிலை, கருவேப்பிலை, இது சரி. சிவப்பு, சிகப்பு, இல்லை, இது மாறி இருக்குது அப்படியே. சிகப்பு அப்படின்றது வந்துட்டு வலுவுச்சொல், சிவப்பு அப்படின்றது திருந்திய சொல். அப்போ தவறான எண்ணை தான் கேட்டிருக்காங்க. 2ம் 4ம் தவறு. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தருக. இதழ். ஆப்ஷன் சி கண்ணிமை, உதடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன். இதுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். தூரத்தில் உள்ள தொலைவு தான் கரெக்டு. ஆப்ஷன் சி கரெக்ட். இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினும் கூட. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இப்போ அகரவரிசைன்னு பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே உயிரெழுத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உயிரெழுத்து ஆல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஏல ஸ்டார்ட் ஆகுது, அதனால் ஆப்ஷன் டி வராது. ஸோ முதல் எழுத்து சேமாக இருந்தால் 2வது எழுத்தை பார்க்கணும். அப்போ 2வது எழுத்துலேயே பார்க்கும்போது முதல் உயிரெழுத்தை பார்த்துட்டு தான் உயிர்மை எழுத்துக்கு வரணும். அப்போ இக்கு வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ ஆட்டோமேட்டிக்காக வந்து தவறாயிடுது. அப்போ ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, இதில் தான் ஏதோ ஒன்று வந்துட்டு ஆன்சராக இருக்கணும். இதுவும் ஆ வரிசையில் தொடங்குது, இதுவும் ஆ வரிசையில் தொடங்குது. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட். பிழை திருத்துதல். ஒரு, ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியான அமைந்த தொடர் இருக்குது. ஓர் புத்தகத்தை, இதை ஒரு புத்தகத்தைன்னு போடணும். நீ ஓர் அனுபவத்தை, இது கூட கரெக்டு. ஓர் புத்தகத்தை தவறு. நீ தொடுகின்ற போது நீ ஒரு அனுபவம், இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, இங்கே ஓர் வரணும், இதுவும் தவறு. ஒரு புத்தகத்தை, இது சரி. தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான மறு பெயர் காண்க. சிறுவை, சிறுவைகுண்டம் கரெக்டு. ஸ்ரீவி, ஸ்ரீவில்லிபுத்தூர் கரெக்டு. திருச்சிரலவாய், திருச்செந்தூர் கரெக்டு. மயிலாடுதுறை, மயிலம் இல்லை, மயிலாடுதுறை வந்துட்டு மயிலை. மயிலாப்பூருக்கும் வந்துட்டு மயிலை அப்படின்னு தான் வரும். மயிலாடுதுறைக்கும் மயிலை அப்படின்றது தான் வந்துட்டு வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறு. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட். முனிவர்கள் வாழ்ந்த பொன்னாடு என இந்திய நாட்டை குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள பாடல்கள் எத்தனை பேர்னா ஆப்ஷன் ஏ 53 பேர். மொத்த பாடல்கள் வந்துட்டு 55 பாடல்கள். 55 பாடல்களில் 53 பேர் வந்துட்டு பாடியிருப்பாங்க. பொருத்தமற்றதை குறிப்பிடுக. கேணி, குளம், குட்டை, ஏரி, ஊரணி, பொய்கை, தடாகம், இதெல்லாம் வந்துட்டு நீர் இருக்கிற இடத்த குறிக்கி. பொருத்தமற்றதான் கேட்குறோம். இது எல்லாமே பொருந்தி தான் இருக்குது. அடுத்து செந்தமிழ், பைந்தமிழ், வெண்டமிழ், முத்தமிழ், நற்றமிழ், இதுவும் தமிழை பற்றி சொல்லுது. ஞாலம், வையம், அவனி, பார், தாரணி, இதுவும் வந்துட்டு உலகத்தை பற்றி சொல்லுது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அப்போ 3மே சரினா ஆப்ஷன் டி வந்து தவறாக தான் இருக்கும். பொருத்தமற்றது ஆப்ஷன் டி தான். கலம்பகம் அப்படின்றது சிற்றலக்கியம், குறிஞ்சி அப்படின்றது நில வகையை சாரும். ஸோ இதிலே ஒரு முரண் இருக்குது. அதனால் வந்து பொருத்தமற்றது வந்து ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. வலது பக்க சுவரில் எழுதாதே. இப்போ வலது பக்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு தவறான வாக்கியம். அதை எப்படின்னா வலப்பக்கம்னு எழுதணும். சுவரில் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தவறு. சுவரில் இந்த ரீ போடக்கூடாது. சுவரில் இந்த ரீ போட்டு எழுதுறது தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட். வலப்பக்க சுவரில் எழுதாதே. அகரவரிசைப்படுத்துக. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மங்கை, நல்குவர், சாவர். இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இந்த நல்குவர் வந்துட்டு வல்குவர்னு ஆனதுனால தப்பாக டைப் ஆனதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டைப்பிக்கல் எரர் தான். மேலே பார்த்தீங்கன்னா நல்குவர் தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார்.
ஆப்ஷன் ஏ கரெக்ட். எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது திணைவலு இருக்குது. எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள் வரணும், வந்தால் கரெக்டு. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் இது பால்வலு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி அப்படின்னா காவல் மற்றும் விரைவாக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இந்து வந்து நிலவு, கதிரவன்னா சூரியன், பகலைன்னா சூரியன், பரிதினாலும் சூரியன். இந்து நிலவு. அப்போ பொருந்தாது வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு பொருந்தாது. தவறான ஊர் பேரின் மறுவு எழுதுக. கரூர் தவறானது கேட்குறாங்க, இது சரி. மணப்பாறை மனைவை சரி. சங்கரங்கோவில் சங்கை சரி. மாவண்டூர் வண்டலூர் தவறு. மாமூண்டூர்னு வரும். மாவண்டூர் அப்படின்னு வந்துட்டு மருவி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிகம் எனும் பொருள் தரும் சொல். கோடிகம் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடை. ஆப்ஷன் டி கரெக்ட். இணர் பூங்கொத்து, ஊழ்த்தல் மலர்தல், நிரல் வரி, மாட்சி பெருமை. 4 3 2 1. ஆப்ஷன் ஏ கரெக்ட். சரியான இணைச்சொல்லை தெரிவு செய்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு. ஆப்ஷன் டி அதற்கு. ஓவியர் மன்னார் பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதற்கு அப்படின்றது தான் சரியான இணைப்பு சொல். கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள். பாவக்காய் பாகற்காய் கரெக்டு. துளிர் தளிர் கரெக்டு. மணத்தக்காளி மணித்தக்காளி கரெக்டு. ரொம்ப ஜாஸ்தி இது வந்து தவறு. ரொம்ப அப்படின்னா நிரம்ப அப்படின்னு தான் போடணும். நிரம்ப. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் இல்லாத கல்வி பெண்கள். இதுக்கு வந்து சரியான சொற்றொடர்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஆப்ஷன் பி கரெக்ட். இடிம்பை என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. இடிம்பை அப்படின்னா வந்துட்டு துன்பம்னு சொல்லுவோம். இடிம்பைக்கு இடிம்பை கொடுப்போம் அப்படின்னா துன்பத்துக்கு துன்பம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இடிம்பை அப்படின்றது வந்துட்டு துன்பம்னு ஒரு பொருளை தருது. இது வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்கோம் அப்படின்னா இன்பம். ஆப்ஷன் பி கரெக்ட். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேல். அடுத்து, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் வந்துட்டு மருவுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி மருவு. தண்டருள் என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை. அரி எனும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் எது? சிங்கம், அழகு, விஷ்ணு 3மே பொருந்தும். அறிவாள் தான் வந்து பொருந்தாது வந்து அறிவாள். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன எழுத்துலாம் வரும் அப்படின்னா ஓர் வரும், அத்து வரும், இக்து வரும். அப்போ இங்கே இல்லாத அதுக்கு முன்னாடி வந்து அது வராது, அத்துன்னு வரும். ஸோ அந்த தொடர் மட்டும்தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். கீழ்கண்டவற்றில் பாம்பு என பொருள் தராத சொல் எது? பருவரல். ஆப்ஷன் டி பருவரல். பாந்தல், பனி, உரகம் எல்லாமே வந்துட்டு பாம்பு அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. பருவரல் அப்படின்றது வந்துட்டு பாம்புன்ற பொருளை வந்து குறிக்கலை. எது எதிர்ச்சொல்? வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மேல் எய்யாதே. இதில் வந்துட்டு பொய்த்தாலும் பொய்யாதே. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான வந்து எதிர்ச்சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வனிதை, மங்கை, நங்கை இதெல்லாம் வந்துட்டு பெண்ணை குறிக்கும். இந்த கிள்ளை அப்படின்றது வந்துட்டு கிளியை குறிக்கும். கீழ்கண்டவற்றில் சரியான எழுத்து வழக்கு தொடர்னை காண்க. சரியான எழுத்து வழக்கு இது வந்து மனதில் தவறு. அதை எப்படி எழுதுனா மனத்தில்னு எழுதணும். மனத்தில் இப்படி எழுதுனா தான் கரெக்டு. பயறு கரெக்டு, சரியான எழுத்து வழக்கு. சாம்பிராணி சரியான எழுத்து வழக்கு. பதனி வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு இல்லை. பதநீர் இந்த மாதிரி எழுதுறது தான் வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு. அப்போ சரியான எழுத்து வழக்கு தான் கேட்கும். ஆப்ஷன் 2 3 வந்துட்டு சரி. ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்ட்.
அப்போ இதோட வந்து பயிரோட பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிருன்னு எழுதுறது, பயிருன்னு சொல்கிறது, பயிறு அப்படின்னு சொல்கிறது வந்து பேச்சு வழக்கு. சரியான எழுத்து வழக்கு வந்து பயறு. திண்டிவனம் என்ற ஊரின் மருவுக்கு முந்தைய பெயரை காண்க. திந்திரிவனம். ஆப்ஷன் ஏ திந்திரிவனம். அடுத்து பொறுத்துக. தன் அப்படின்னா குளிர், களி அப்படின்னா மகிழ்ச்சி, வீறு வேகம், கார் கருமை. 3 4 2 1. ஆப்ஷன் பி கரெக்ட். பொருந்தாத சொல்லை காண்க. பொருந்தாதது பசுமை, கருமை, செம்மை இதெல்லாம் நிறத்தை குறிக்கும். இந்த மும்மை அப்படின்றது வந்துட்டு எண்ணிக்கையை குறிக்கும். பொருந்தாதது மும்மை தான். அடுத்து பிழையற்ற தொடர் இது. கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படின்ற எழுதினா தான் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் பி வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். சரியான எழுத்து வழக்கு தொடரனே காண்க. சரியான எழுத்து வழக்கு ஊருணி, இது இப்படி எழுத மாட்டோம், ஊருணி இதுதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்து பொன்னாங்கண்ணிக்கீரை, இது கரெக்டு. வற்றல் கரெக்டு. நாட்கள் தவறு. நாட்களில் நாட்கள்னு எழுதக்கூடாது, நாட்கள். நாளோட பன்மை தான் வந்துட்டு நாட்கள். அப்போ இப்படி எழுதினா தான் எழுத்து வழக்கில் வந்துட்டு நாட்கள் வந்து கரெக்டாக வந்து அமையும். சரியான எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்கிறோம். 2 3 வந்துட்டு சரி. இது வந்து ஆப்ஷனில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷனில் வந்து இதை வைக்க மாட்டோம். ஆப்ஷன் டியில் வந்துட்டு 2 மற்றும் 3ன்னு வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. இன்றைக்கி சிகப்பு தலகாணி எடுத்து வா. சிகப்பு இல்லை சிவப்பு அப்படின்னு எழுதுறா தான் கரெக்டு. தலகாணியில் தலையணை அப்படின்னு எழுதுனா தான் கரெக்டு. இங்கே தலையணை இருக்குது, ஆனால் சிவப்பு இல்லை சிகப்புன்னு இருக்குது, அது தவறு. எண்ணெய் விற்கும் பண்டகசாலை இதுவா? தப்பு. எண்ணெய் இல்லை, எண்ணெய்க்கு இப்படி எழுதக்கூடாது, இந்த மாதிரி எழுதணும். பண்டகசாலை அப்படின்றது வந்துட்டு தவறானது. அதோட சரியான வேர்டு வந்து பண்டசாலை. இது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். பண்டசாலைன்னு சொல்கிறது தான் கரெக்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண்டகசாலைன்னு வந்துட்டு போட்டிருக்கு, அதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. பண்டகசாலை அப்படின்றது தவறானது. பண்டசாலை அப்படின்னு எழுதுறது தான் கரெக்டு. ஸோ சரியான வாக்கியம் ஆப்ஷன் டி கரெக்ட். பொறுத்துக. புரிசை மதில், புலை சாளரம், பனை முரசு, கயம் நீர்நிலை. 3 1 4 2. ஆப்ஷன் ஏ கரெக்ட். தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது? தில்லை அப்படின்றது சிதம்பரத்தை தான் தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான இணையை காண்க. எதிர்ச்சொல். நிற்பால் நில்லால் சரி, தோண்டுவார் தோண்டார் சரி, ஓடுமீன் உருமீன் சரி, அந்தம் ஆதி சரி, அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது? ஓரெழுத்து ஒரு மொழி. சா இறந்து போதல் பொருந்தாத இணை தான். தூய்மை. யா ஒரு வகை செடி இல்லை, ஒரு வகை மரம். பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம். புல் சரி. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி தான். அடுத்து பொருந்தாத இணை எது? சொல்லும் பொருளும். நாளிகேரம் தென்னை சரி, தமாலம் பச்சிலை மரம் சரி, சாலம் அரச மரம். அரச மரம் இல்லை, சாலம் வந்து ஆச்சா மரம். அப்போ அரச மரம் அப்படின்ற பொருளுக்கான சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி. நாகம் நாகமரம். வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு வாங்க. இத்தொடருக்கு சரியான எழுத்து வழக்கு கேட்குறாங்க. இது எல்லோரும் மோஸ்ட்லி கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். ஆப்ஷன் டி கரெக்ட். சரியான மரபு பெயர்களை காண்க. சோழநாடு சோநாடு கரெக்டு. நாகர்கோவில் நாஞ்சி சரி, பாளையங்கோட்டை பாலை சரி, நாகப்பட்டினம் நாகை சரி, அனைத்துமே சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். பொருந்தாத இணையை கண்டறிய. கோலம் அழகு. கூலம் இந்தலாம் வராது, கூலம் வந்துட்டு இந்தலாம் வரும். இப்படி எழுதினா தான் வந்து தானியம்னு அர்த்தம். பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் பி. குளவி குழந்தை கூரை புடவை கரெக்டு.
பொறுத்துக. வருவான் எதிர்கால இடைநிலை. காணான் எதிர்மறையாக சொல்கிறோம். வரவே காணான், காணாமல் போயிட்டான். காணான் எதிர்மறை இடைநிலை. பார்த்தான் இறந்த கால இடைநிலை. நடக்கின்றான் நிகழ்கால இடைநிலை. அப்போ 3 4 1 2. ஆப்ஷன் சி கரெக்ட். பிறருக்கு உண்டாகும் நன்மையை கண்டு மனம் பொறுக்காத தன்மையை உணர்த்தும் சொல் எது அப்படின்னா அழுக்காறு, பொறாமைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா பேராசை. பேராசை. அகர வரிசைப்படி அமைக்க எல்லாமே வந்துட்டு உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் ஒரே எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு, ஏஏன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்தில் லீ இருக்குது. லாக்கு எடுத்து தான் லீ வரும் இல்லையா? அதனால் ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். அப்போ சிடி தான் இருக்குது. அப்போ லா லா லாக்கு எடுத்து தான் லா வரும். இங்கே முதல்ல வந்துட்டு லா வந்துருச்சு, அதனால் சி வராது. ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். வாக்கியத்தில் உண்டாகும் பிழைகளும் நீக்கமும் என்பதில் சரியான எண்ணினை காண்க. அது அவை அது எல்லாம் அவை எல்லாம் அது கரெக்டு. பிழை வந்து அது எல்லாம், அதை எப்படி எழுதுனா அவை எல்லாம் எழுதுறது தான் வந்துட்டு சரி. அவள் தந்தை அவளது தந்தை, இது பிழையான சொல் வந்து அவளது தந்தை, இதுக்கான சரியான சொல் வந்து அவள் தந்தை. அதே மாதிரி தான் என் மகன் எனது மகனும். அப்போ சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ 4வது பார்க்கலாம். அவை இங்கே உள்ளது, அவை இங்கே உள்ள, இது சரி. 1ம் 4ம் சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அருகுளம் பொருத்தமான பொருளை தேர்க. நீர் வற்றிய குளம். ஆப்ஷன் சி நீர் வற்றிய குளம். பொருந்தாததை கண்டறிய. புந்தி பூங்கா அப்படின்றது தான் வந்து பொருந்தாது. கான் அடவி சரி, படிறு வஞ்சம் சரி, வேணி சடைய சரி. புந்தி பூங்கா அப்படின்றது வந்துட்டு தவறு. கீழ்கண்டவற்றில் எச்சூழலில் செய்யும் அறம் பயனற்று போகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். காலம் கடந்து தேவையான டயத்தில் செய்யாமல் காலம் கடந்து செய்யும் அறம் வந்துட்டு பயனற்று போகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அவர் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கான் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். இதில் வந்து சரியானது ஆப்ஷன் சி தான். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். மீசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. மிசை அப்படின்றதன் எதிர்ச்சொல், அதோட பொருள் என்ன அப்படின்னா மேலே. ஸோ எதிர்ச்சொல் வந்துட்டு கீழே. ஆப்ஷன் ஏ கரெக்ட். பொருத்தமான இணைப்புச்சொல் அமைந்த தொடரை தேர்க. தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். பொருத்தமான இணைப்புச்சொல் வந்துட்டு எனவேன்னு நான் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ கரெக்ட். எனவே தான். ஆனால் வராது. தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி, ஆனால் அப்படின்னு வராது. எனவே என்றது கரெக்டாக. ஆப்ஷன் ஏ சரி. பை பசுமை, இது பசுமை இல்லை இளமைன்னு வரும். பூ மலர், பே மேகம், மாமரம். 4 3 2 1. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. அணி மேனி ரெண்டுமே வெவ்வேறு. அணி வனப்பு, அணினாலும் வந்துட்டு அணிகலன்கள், வனப்புனாலும் வந்து அழகுன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டும் வந்து ஒரே இதைத்தான் சொல்லுது. ஆப்ஷன் பி கரெக்ட். ஊர் பேரின் மறுவு எழுது. கும்பகோணம் குடந்தை, இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கும்பகோணத்துக்கான மறுவு வந்து குடந்தைன்னு சொல்கிறது. சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறி. பனை அப்படின்னா தென்னை இல்லை முரசு. வண்டு கரெக்டு, மது தேன் கரெக்டு, வாவி பொய்கை கரெக்டு. பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. இதில் ஒரு பிழை இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்னா ஒன்றோ இரண்டோ தருக அப்படி சொல்கிறது தான் கரெக்டு. இதில் இடையில அல்லது வராது.
அப்படி வராமல் இருந்தால் அது கரெக்டு. சென்னை என்ற நகரம், சென்னை என்ற நகரில் சென்னை என்னும் நகரம். வண்டிகள் ஓடாது அப்படின்னு போடுறோம், ஆனால் ஓடா அப்படின்னு எழுதுறது தான் கரெக்டு. வருவதும் போவதும் கிடையாது, ஆப்ஷன் டி கரெக்ட். பிழையற்ற வாக்கியம் ஆப்ஷன் டி தான். கொச்சை சொற்கள் உள்ள தொடரை காண்க. முழுங்கு விழுங்கு கரெக்டு. அவைகள் அவை கரெக்டு. வெண்கலம் வெண்கலம் இல்லை, இதில் கொச்சை சொல் வெண்கலம், சரியான சொல் வெண்கலம், இது அப்படியே மாறி இருக்கு. ஒருவள் ஒருத்தி கரெக்ட். இதில் கொச்சை சொல் உள்ள தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எது? சொல்லும் பொருளும். படலை முத்து, படலைனா மாலைன்னு வரும், முத்து வராது. பொருந்தாதது ஆப்ஷன் ஏ தான். ஓமனி மணமலர், மாசுணம் பாம்பு, விளவி கல்வி, இது எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் தவறு. கீழ்கண்ட சொற்களுக்குரிய பொருளே பொருத்தணும். நேமி சக்கரம், கோடு மலை, விரிச்சி நற்சொல், சுவல் தோல். 3 1 4 2 ஆப்ஷன் ஏ கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான மறுபெயர் எது? தர்மபுரி தகடூர் கரெக்டு. வேதாரண்யம் திருமுறைக்காடு கரெக்டு. உசிலம்பட்டி உசிலம், உசிலம் இல்லை உசிலேன்னு வரும். பழவேற்காடு புலிக்காடு கரெக்டு. ஏற்காடு சேரிக்காடு இல்லை, இது ஏரிக்காடுன்னு சொல்லுவாங்க. ஏற்காடை ஏரிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தவறானது 3 5 ஆப்ஷன் பி கரெக்ட். வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? வி அப்படின்னா மலர், ஆப்ஷன் சி மலர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மாமுனிவர், மாமுனிவோர் அப்படின்னா தவத்தில் சிறந்த முனிவர் அப்படின்றதான் பொருள், ஆப்ஷன் சி கரெக்ட். திருக்குறள் பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4, ஆப்ஷன் பி கரெக்ட். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றாது அறம் என்னும் குறட்பாவில் வெகுளி என்பதன் பொருள் தருக. வெகுளி அப்படின்னா சினம், ஆப்ஷன் பி சினம். தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னா தே அப்படின்றதுக்கான பொருள் கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கு, ஆப்ஷன் டி கு அப்படின்றதான் பூமி அப்படின்ற ஒரு பொருளை தர ஓரெழுத்து ஒரு மொழி. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தேர்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன், கொல்லணும்னு இந்த எல்லாம் வராது, விரும்புகிறேன், இந்த மாதிரி இது பேச்சு வழக்காக இருக்குது. பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா எது எழுத்து வழக்கில் இருக்குது அப்படின்றதான் பொருள். எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு இது பேச்சு வழக்கு. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், இந்த மாதிரி சொல்கிறது பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் ஆப்ஷன் சி. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க. யாரப்பா நீ எங்கே வந்த? தவறு. யார் நீ எங்கு வந்தாய்? ஆப்ஷன் பி சரி. யார் நீ எங்கே வந்த? எங்கே, இது தவறு. யாரப்பா நீ எங்கே வந்த? தவறு. சரியான தொடர் யார் நீ எங்கு வந்தாய், இதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். பொருந்தாத இணையை காண்க. எயிறு பல் கரெக்டு. மிடரு கழுத்து கரெக்டு. மடங்கள் சிங்கம். களிறு யானை தவறு. களிறு தான் யானை. களிறு அப்படின்றதான் யானை, ஆப்ஷன் டி பொருந்தாது. கீழ்கண்டவற்றுள் மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத சொல் எது? பெரிய, மேன்மை, மாமரம், விலங்கு, அழகு, இது எல்லாமே பொருந்தி வருது. பொருந்தாத சொல்லுதுன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ எதுவுமே இல்லை, எல்லாமே பொருந்தி வருது. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.